ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आर्द्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को नयाति परां गतिं वेदवे परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचीतसादासि साक्षाद् रामायणात्मना अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्का भयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि आञ्जनेयमदिपाखलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् नमः सदसे नमः सभाये ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் திரிபாத் விபூதி என்று கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஆச்சரியமான நிலம், தேசம், திவ்யதேசம் திருவரங்கம் பெரிய கோயில். உபய காவேரி மத்தியஸ்தனாய் யுஷ்மத் அஸ்மத் குலதனதையா பூர்வசாகேத பாஜகான்னு தேசிகன் ஹம்ச சந்தேஷத்துல எடுக்கிறார். ஒரு அன்னப்பறவையை பார்த்துட்டு ராமர் சொல்றாராம், அண்ணனே, நீ சோழ தேசம் வழியாக போகும்போது ஒரு மணல் திட்டு சேஷபீட்டத்தை பார்ப்பாய். அந்த சேஷபீட்டமானதுதான் சில வருடங்களுக்கு பின்னே என்னுடைய குலதனம், எம் முன்னோர்களின் குலதனமாயிருக்கக்கூடிய ஜெகந்நாதனுடைய இருப்பிடமாக இருக்கப் போகின்றது. ராமன் அவனுடைய முன்னோர் ஆராதித்த தனம்தான் இக்ஷ்வாகு தனம், குலதனம்தான் ஆதி ஜெகந்நாதர். அந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய கோலம்தான் திருவரங்கம். தமிழ் இலக்கண நூல்களில் ஜலத்தின் நடுவில் எங்கெல்லாம் மணல் திட்டு கல்லும் மண்ணும் கலந்து ஒரு துவீபம் போல் ஆகின்றதோ அதற்கு ரங்கம் லங்கா அப்படின்னு பேருன்னு சொல்லப்படுகின்றது. அதுபோல் உபய காவேரி மத்தியத்தில் இருக்கக்கூடிய இந்த மணல் திட்டு சேஷபீட்டம்தான் சர்வலோகேஸ்வரனுக்கு இருப்பிடமாக உள்ளது. இது ஒரு புறம் ஆழ்வார்கள் அனுபவித்த அத்தனை ஆழ்வார்களும் ஆச்சாரியவரியர்களும் கொண்டாடிய ஒரு திவ்யதேசம் ஸ்ரீரங்கம். இன்னொரு பக்கம் ஐம்பூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அப்பு, அந்த ஜலமே அதற்கு நடுவில் ஒரு அடையாளமாக லிங்க ரூபேண இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஜம்புகன், ஜம்புகேஸ்வரன் என்று பெயர். எப்படி திருவரங்கம் பெரிய கோயிலில்
பெருமாளுக்கு அர்த்தாங்கினியாய் பட்டமகிஷியாய் உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகிதனேம கடாட்ச லீலாம் என்று பராசர பட்டரை தன்னுடைய குழந்தையாகவே கொண்டாடி வளர்த்தெடுத்த பெரிய விராட்டியார் ரங்கநாயகி இருக்கின்றாளோ, அதுபோலே இந்த ஐம்பூத ஸ்தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஆனைக்காவில் அம்பாள் அகிலாண்டேஸ்வரி என்கின்ற பெயரோடு இருக்கின்றாள். ஒரே மணந்திட்டில் உபயகாவேரி மத்தியத்தில் பெருமாளுக்கு ஆச்சரியமான திவ்யதேசம் ஸ்ரீரங்கம் என்றும், சிவபெருமானுக்கு திருவானைக்காவல் இருப்பது ஒரு பெரிய விசேஷமான ஒரு விஷயம். அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கத்தில் அடியனுடைய உபன்யாசம் போன வருஷமும் கிட்டத்தட்ட இதே சமயத்துலதான் அடியன் வந்தேன். அதனால வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க வந்தா போறோம்னு பல பேர் சொல்றா. அதனால அடிக்கடி பார்த்தாலும் போர் அடிச்சு போயிட மாட்டோம். அதனால அதற்காக இப்போது அடியனுக்கு ஒரு வாய்ப்பு கிட்டிற்று உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து அடியனுக்கு தெரிந்தவரை உபன்யசிப்பதற்கு. நாம் இருக்கும் இடமோ நிருசிம்மமூர்த்திக்கென்று ஏற்பட்ட ஒரு இடம். காவேரி ஆற்றங்கரை அருகே ஆற்றழகிய சிங்கரா இருக்கார். கோவிலுக்கு மத்தியத்திலே மேட்டழகிய சிங்கரா இருக்கார். மேட்டுக்கும் ஆற்றுக்கும் இடையிலே காட்டழகிய சிங்கராக இருக்கக்கூடிய ஒரு பிராச்சீன திவ்யஸ்தலம் இது. பெரியோர்களின் கூற்றுப்படி ரங்கநாதன் வருவதற்கு பூர்வமே வந்த எம்பெருமான் இந்த காட்டழகிய சிங்கர். அதுல இந்த விதேசங்கள் எல்லாம் ஒரு சர்ச்சை ஓடும். யாரு முதல்ல குடி வந்தா, யாரெல்லாம் இமிகிரண்ட் அப்படின்னு. அதனால அப்படி அந்த கோலத்துல பார்த்தோம்னா இவர் தான் ஒரிஜினல் ரங்கநாதர். அப்புறம் இமிகிரண்டா வடதேசத்துன்னு வந்திருக்கார். அவர் இங்க வந்து செட்டில் ஆயிருக்கார். அதனால இவர் தான் இந்த பூமிக்கே காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நிருசிம்மன். இது ஒரு புறம் இருக்கச் செய்தே ஸ்ரீரங்கத்துக்கு எத்தனையோ பெருமைகளில் ஒன்று அந்த வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ராஜகோபுரம். எங்கு பார்த்தாலும் தெரியும். அதற்கு எத்தனையோ ஆஸ்திக ஜனங்கள் சேர்ந்து கட்டியிருந்தாலும் ஒரு தேரை இழுப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. Similarly, raising such a grand gopuram that is visible from all directions is no normal achievement. அதை செய்து காட்டிய ஒரு பெருமை 44ஆம் பட்டம் அகோபில மட்டத்தில் மூர்தாபிஷிக்தராய் எழுந்தருளியிருந்த முக்கூர் ஸ்ரீமத் அழகியசிங்கரை போய் சாரும். அப்பேற்பட்ட ஆச்சாரியவரியர்களுக்கும் ஒரு இருப்பிடமாய் தசாவதார சந்நிதி அருகே இருக்கக்கூடிய விருந்தாவனம் இருக்க செய்து ஸ்ரீரங்கத்துக்கு பெருமை சொல்லிண்டே போலாம். ஆனா இப்ப என்னன்னா, இப்ப அடியனுக்கு தலைப்பு பரதாழ்வான் வைபவம். அதனால இப்பேற்பட்ட பெருமைகளோடு கூடிய ஸ்ரீரங்கத்தில் இப்பேற்பட்ட சாநித்தியத்தோடு இருக்கக்கூடிய காட்டழகிய சிங்கரின் ஆஸ்தானத்தில் அடியன் வந்து இன்னைக்கு பரதாழ்வான் வைபவம் சொல்ல வேண்டும் என்பது ஒரு ஆசை. அது முதல்ல டாபிக் கொடுக்கும்போது நிறைய பேர் என்ன கேட்டு விடுறான்னா, கொஞ்சம் ரொம்ப அட்ராக்டிவா ஏதாவது ஒரு டாபிக் கொடுங்கோ. ஆண்டாள் வைபவம், கருட வைபவம் அப்படின்னு கேட்டேன்னா, எனக்குதான் கருடனை பத்தி தெரியுமே, இவர் என்ன புதுசா சொல்லிட்டு போற. சரிதானா, 1000 ராமர் நின் கீழ் அவரோ தெரியலம்மா அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்தேன். சார் எங்களுக்கு அவ்வளவுதான் ஸ்பேஸே இல்லை போஸ்டர்ல, சின்னதா ஏதாவது கொடுங்க. ஒன்னும் சின்னதா கொடுத்தா பெருசா கொடுங்குங்கிறா. பெருசா கொடுத்தா அதனால பரத வைபவம் பரவா வரட்டும். எதுக்குன்னா இப்போ வந்து எவ்வளவு யோசிக்க வேண்டியதா இருப்பாரு. இப்போ உபன்யாசத்தை மார்க்கெட்டிங் நம்ம பண்ணணும். உபன்யாசத்துல சுமாரா கூட சொல்லலாம். ஆனா அந்த உபன்யாசத்தை மார்க்கெட் பண்ணணும். எப்படி மனதை ஈர்ப்பது? ஏன்னா அங்க வந்து ஒரு 15-20 பேர் வெவ்வேறு வேலைகள்ல வேலை பார்க்கக்கூடிய வாழெல்லாம் போட்டு ஒரு அறையில போட்டு 15 நாள் இருந்தோங்கிறா பிக் பாஸ் இல்லையா? அதுல வந்து எல்லாரும் இங்க ஒத்து போவேல நம்ம வீடுலயே நம்ம 15 நாளைக்கு மேல ஒருத்தருக்கு ஒத்தே போக மாட்டோம். என்ன பெரிய விஷயமா இது? ஒத்து போகாதது அது ஒரு பெரிய விஷயம். இல்லாட்டா வருஷம் அந்த ஐபிஎல் இவர் இங்க அவரை வாங்குறது, அங்கேருந்து இவரை வாங்குறது, இவர் கோப்பை அடிக்கிறது. இப்ப நான் ஐபிஎல்லுக்கும் பிக் பாஸுக்கும் நடுவுல ஒரு உபன்யாசம் சொல்லணும்னு வச்சுங்கோ, எவ்வளவு கடினமான பிரயத்தனம். அதுக்கு நடுவுல சொல்லிட்டு இருக்கோம். சரி, இப்ப விஷயம் என்னன்னா, பரதனுடைய வைபவத்தை சொல்ல வேண்டும்.